ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அனைத்து மக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு விரதம் சாப்பாடு இன்னைக்கு ஆக்கினேன். சுண்டல் பயிர் போட்டு மசாலா பொடி போட்டு அரிசி போட்டு உப்பு போட்டு எல்லாம் போட்டு ஒரே சமைச்சேன். ஏழ்மையான சாப்பாடா இன்னைக்கு விரதங்கிறதுனால. இப்போ மணி எத்தனைன்னா 12:15, 12:20 ஆச்சு. இப்பதான் நான் சாப்பிடவே போறேன். நைட்டு சாப்பிட்ற டயத்துல உங்களுக்கு நான் வீடியோ போடுறதா முடிவு பண்ணேன். சாப்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத டேஸ்ட் எல்லாத்தையும் சேர்க்குவோம். சாமிக்கு முதல்ல சாப்பாடை படைச்சாச்சு. படைச்சிட்டு தான் இப்ப நான் சாப்பிடவே போறேன். விரதமே இப்பதான் முடிக்க போறேன். உம் உம் கரண்டில் நல்லா ஒட்டிக்கிடுச்சு. மைண்ட் சரியில்லாம இல்லைன்னா வேணாவே சாப்பாடு ஆக்கியிருப்பேன். கொஞ்சம் எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் தடங்களாவே ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நான் வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. எனக்கு இந்த வீடியோ எடிட் பண்றதுலயும் பாதி போயிடுச்சு. சாப்பாடு எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். சாமி கும்பிட்டு சாப்பாடு சிம்பிளான சாப்பாடு, இதில் சத்தா சாப்பிடுவோங்கிறது சாப்பிட்டு பார்த்துருவோம். சுற்றுச்சு. நான் பயிரை ஊற போட்டு அந்த பயிர் தண்ணி கீழே ஊற்றல, அதுலேயே அரிசி போட்டு அந்த பயிரை பயிர் ஊற போட்டிங்கன்னா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் அதில் இருக்க சத்து பூரா ஊற போட்டாலே போயிடும். அந்த தண்ணியை ஊற்றக்கூடாது. அதனாலேயவும் அதுலேயே சேர்த்து தான் சமைச்சிருக்கேன். இதே மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா பயிர்களை தூக்கி போட மாட்டாங்க குழந்தைங்க. முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி சமைச்சு கொடுங்க. இன்னைக்கு 12:15 சாப்பிட்றேன். இந்த டயம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முடிஞ்சு வேலைக்கிழமை பிறக்குது. பிறந்துருச்சு 20 நிமிஷம் ஆச்சு. இப்ப சாப்பிட்றேன். பரவாயில்ல, சாப்பாடு நல்லா இருக்கு. நாளைக்கு என்ன வீடியோ போடலாங்கிறது நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு போட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக போட்டு விடுறேன். எப்படி சமைச்சேங்கிறது அதையும் இதில் சேர்த்து விடுறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் ஆதரவை தெரிவிங்க. உங்களுடைய லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன சமைக்கலாம், அடுத்தடுத்து என்னென்ன சாப்பாடுங்கிறத புதுசு புதுசாக கண்டென்ட்டாக போட்டு டிஃப்ரெண்டாக போட்டு விடுறேன். சரியா? பழைய எல்லாரும் ஆதரவு பண்ணுங்க. தேங்க்யூ.